தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்பதற்கு திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். நாட்டில் அனைத்து துறைகளிலும் முன்னேறிய தமிழ்நாடுதான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் பாஜகவின் கிளை செயலாளராக இபிஎஸ் மாறிவிட்டதாக முதலமைச்சர் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் நானும் ரவுடிதான் என்பது போல தாம் தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை என இபிஎஸ் புலம்புவதாக விமர்சித்தார். மாநில அரசுதான் 40 விழுக்காடு நிதி தர வேண்டுமென 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டது இபிஎஸ்க்கு தெரியுமா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சட்டத்தில் என்ன திருத்தம் கொண்டு வரப்பட்டது என தெரியாமல் 150 நாட்கள் வேலை தருவோம் என அறிவித்து ஓனரை மிஞ்சி லேபராகிவிட்டதாக அவர் சாடியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் நடைபெற்ற திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரேம்ப் வாக் சென்றபோது தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். சிவப்பு கம்பளத்தில் நடந்து சென்ற முதலமைச்சரை பார்த்ததும் தொண்டர்கள் பூக்களை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்களை சுய லாபத்திற்காகவும் தேர்தல் பிரச்சாரத்திற்காகவும் பயன்படுத்துவதாக திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்டோரை ஈடுபடுத்துவதை திமுக அரசு நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மோடி அமித்ஷா கால்களை பார்த்து நடந்தால் முட்டுச்சந்தில் தான் போய் நிற்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய அவர் 10 தோல்வி பழனிசாமி, மொத்த தோல்வி மோடி என எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பிரதமர் குறித்து கடும் விமர்சனம் செய்தார். தேர்தல் திருவிழா முடிந்ததும் புதிய கட்சிகள் காணாமல் போகும் என தாவேகா மீது உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். மேலும் திருவிழா கூட்டத்தில் புகுந்து குழந்தைகளுக்கு மிட்டாய், பலூன் கொடுத்து கடத்துவது போல அதிமுக அடிமை கூட்டத்தை வழக்குகளில் இருந்து விடுவிப்பதாக கூறி பாசிஸ்ட் பாஜக தூக்கிவிட்டதாக விமர்சனம் செய்தார். கொள்கை, கட்டுப்பாடு, லட்சியம் இல்லாத கூட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு பயனில்லை என திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் வெற்று கூச்சலிடும் அவர்களால் அவர்களுக்கே பயனில்லை என தாவேக்காவினர் குறித்து மறைமுகமாக விமர்சித்தார். 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் வரும் 17ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 17 அன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு முன்பண மானிய கோரிக்கை மற்றும் 2025-26 நிதியாண்டின் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கை 20ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு மற்றும் அதிமுகவை கண்டித்து மதசார்பற்ற கூட்டணி சார்பில் வரும் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டத்தை அறிவிக்காமல் பாஜக அரசு புறக்கணித்ததாகவும் அதற்கு அதிமுக ஆதரவு தெரிவிப்பதாகவும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் கோரி போராடிய ஊராட்சி செயலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்த திமுக அரசு அதனை நிறைவேற்றாததுடன் அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். கோரிக்கைகளை ஏற்று போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக அடக்குமுறைகள் மூலம் பணிய வைக்க முயல்வது தவறு என்றார். நடைபெறவுள்ள 5 மாநில தேர்தல்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாங்கள் தேர்தலுக்காக பட்ஜெட் தயாரிப்பவர்கள் அல்ல என்றும் தமிழகத்தில் திமுகவை வீட்டுக்கும் அனுப்பும் நாள் வெகு விரைவில் உள்ளது என்றும் அவர் கூறினார். ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்படவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் உள்ளது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தங்களுடன் தான் உள்ளார் என்றும் அவர் கூறினார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக இதுவரை குழு அமைக்கவில்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருப்பதாகவும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவும் உறுதியாக கூறினார்.
வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வரும் 23ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக சார்பில் வரும் 23ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு கட்சி நிர்வாகிகள் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. நேற்று இருமுறை விலை மாற்றத்தை சந்தித்த தங்கம் இன்று விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 14,420 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து 1,15,360 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்ற பிரதமர் மோடிக்கு கோலாலம்பூர் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் விமான நிலையத்திற்கே வந்து நேரில் மோடியை வரவேற்று அழைத்து சென்றார். மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளியினர் நடத்திய நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். மோடிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் பங்கேற்று பாரம்பரிய நடனமாடி வரவேற்பு அளித்தனர். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மேக் இன் இந்தியா திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் என பிரதமர் மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள், தொழில் முனைவோர், மீனவர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இந்திய விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்பை பொருட்படுத்தாமல் அமெரிக்க விவசாயிகளுக்காக மத்திய அரசு வரியை குறைத்திருப்பதாக சாடியுள்ளது. இந்திய விவசாயிகள் மற்றும் பால் பொருட்கள் துறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழும் அமெரிக்காவின் சந்தை இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வரியில்லா இந்திய பொருட்களை மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் பட்டியலிட்டார். அதில் பழங்கள், காய்கறிகள், செல்போன்கள், மருந்துகள், ரத்தினங்கள் மற்றும் வைரங்களுக்கான வரியை அமெரிக்கா முற்றாக நீக்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனா, வங்கதேசம், இந்தோனேஷியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளை விட குறைவான அளவிலேயே இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்துள்ளது. 50% வரி விதிப்பை 18% அமெரிக்கா குறைத்துள்ளதை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டு வந்த 50% வரி விதிப்பை 18% அமெரிக்கா குறைத்தது. 25% தண்டனை வரி விதிப்பு ரத்து செய்யப்பட்டதோடு ஏற்றுமதிக்கான வரி விதிப்பை 25% இருந்து 18% குறைத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருட்கள் மீதான 25% தண்டனை வரி விதிப்பை அமெரிக்கா ரத்து செய்தது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ ரஷ்ய எண்ணெயை வாங்க மாட்டோம் என இந்தியா உறுதி அளித்ததை தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் சிவாயத்தில் ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி மற்றும் குண்டர்களின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எம்எல்ஏ ஆதரவாளர்கள் அளித்த பொய் புகாரில் போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பது பத்திரிகையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீது கொடூர தாக்குதல் நடத்திய ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி தரப்பிடம் விசாரணை நடத்தக்கூட காவல்துறை தயங்குவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் கேமராவை கொண்டு எம்எல்ஏ தாக்கிய காட்சிகள், சிசிடிவி ஆதாரங்களை அழிக்க எம்எல்ஏ மகன் மிரட்டல் விடுத்த பின்னரும் மௌனமாக இருப்பது சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. கரூரில் நியூஸ் தமிழ் செய்திக்குழு தாக்கப்பட்ட விவகாரத்தில் ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டியை காப்பாற்ற முயற்சியா என சந்தேகம் எழுந்துள்ளது. எம்எல்ஏ தரப்புக்கு எதிராக ஆதாரங்கள் இருந்தும் பாரபட்சமான நடவடிக்கை என குளித்தலை காவல்துறை மீது புகார் எழுந்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீதான கொலை முயற்சி தாக்குதல் சம்பவத்தை காவல்துறை நீர்த்து போக செய்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குளித்தலை காவல் நிலையம் தானே பார்த்து கொள்ளலாம் என ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டியின் மகன் அசால்ட்டாக பேசிய ஆடியோ வெளியான நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகுத்துள்ளது.
தமிழ்நாட்டில் இனி அணைகளே கட்ட முடியாது என்ற அளவுக்கு அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் மோர்தானா அணை கட்டி 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி அணையில் நினைவு தூணை துரைமுருகன் திறந்து வைத்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், காமராஜர் கட்ட முயன்று முடியாமல் போன மோர்தானா அணையை திமுக அரசு கட்டியதாக கூறினார். ஊழலை ஒழிக்க வந்த போராளி என்று மேடைதோறும் பேசக்கூடியவர்களுக்கு உயர்நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருப்பதாக தவிக தலைவர் விஜய் குறித்து ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், தமிழ்நாட்டுக்காக எந்தவிதமான தியாகமும் செய்யாமல் தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடாத இன்னொருவர் அரசியல் களத்தில் குதித்திருப்பதாக சாடினார். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளருக்கு வழங்கப்படும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம் மற்றும் மூத்த இயக்குனர் SP முத்துராமனுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்துடன் விருது வழங்கப்பட உள்ளது. பயனற்ற ஓய்வூதிய திட்டம் இதுவரை பயன்பாட்டுக்கே வரவில்லை என்ற நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் போர்வையில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நாடகம் அரங்கேறுவதாக அன்புமணி விமர்சித்துள்ளார். ஊராட்சி செயலாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், டாஸ்மாக் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துவது குரூரமான நகைச்சுவை என அவர் சாடியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் கண்காணிப்பு வாகனங்களுக்கு GPS கருவிகளை பொருத்துவதற்கான அதிகாரப்பூர்வ டெண்டர் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதிக்குள் டெண்டர் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் இதர விவரங்களை tntenders.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலர்களை இணைக்க வேண்டும், ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியமாக 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 12வது நாளாக சென்னை பனகல் மாளிகை அருகே ஊராட்சி செயலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசாணை வெளியிடும் வரை போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 6வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 7வது நாளாக அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தவிக மாவட்ட செயலாளர் நேரில் சந்தித்து 3 வேளையும் உணவு வழங்கி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க மதுரையிலிருந்து திருப்பத்தூர் வழியாக சென்றபோது திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று உள் நோயாளிகளிடம் நலம் விசாரித்து சிகிச்சை வழங்கப்படும் முறை குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் கட்சி 16ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர் காந்தி, காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்பே செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் சிதிலமடைந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இந்த பேருந்து நிலையத்தின் மேற்கூரையில் முறையான நீர்க்கசிவு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் நீர் கசிந்து ஆங்காங்கே சுவர்கள், தூண்களில் பூச்சிகள் பெயர்ந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த ஆதிவராகநத்தம் பகுதியில் காலாவதியான மாத்திரைகள், ORS பாக்கெட்டுகள் குவியல் குவியலாக சாலை ஓரத்தில் கொட்டப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைகளில் இருப்பு வைக்கப்பட்ட மாத்திரைகள் காலாவதியாகி கொட்டப்பட்டுள்ள நிலையில் கால்நடைகள் அவற்றை உட்கொண்டால் பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளது. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் இருந்த இளைஞரை தாக்கி மற்றொரு இளைஞர் பணம் பறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. இளைஞர் தலைக்கேறிய போதையில் நடைமேடையில் அமர்ந்திருந்த போது மற்றொரு இளைஞர் அவரை ஹெல்மெட்டால் கடுமையாக தாக்கி அவர் வைத்திருந்த பணத்தை திருடி சென்றார். சிவகங்கை அருகே டூரிஸ்ட் வேன் பொலிரோ சரக்கு வாகனம் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியைச் சேர்ந்த சுகன்யா என்பவரது உறவினர்கள் 15 பேர் திருச்செந்தூர் நோக்கி சென்றபோது வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த பிக்கப் சரக்கு வாகனம் மீது மோதியது. திருவள்ளூர்
மாவட்டம் பொன்னேரி அருகே திருமணமான 5 மாதங்களில் இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக அவரது கணவர் கள்ளக்காதலியுடன் கைது செய்யப்பட்டார். அத்திவாக்க பகுதியை சேர்ந்த கௌசல்யா உயிரிழப்பு தொடர்பாக அவரது கணவர் ராஜேஷிடம் போலீசார் விசாரித்த போது கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த புதுமண பெண் கொல்லப்பட்டது தெரிய வந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் முதலமைச்சராக வேண்டுமென அதிமுக சார்பில் சென்னை தண்டையார்பேட்டை சேனியம்மன் கோயிலில் இருந்து பெண்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்ட மேலப்பாளையத்தில் வீட்டிலேயே மனைவிக்கு பிரசவம் பார்த்தபோது இறந்து பிறந்த சிசுவின் உடலை யாருக்கும் தெரியாமல் புதைத்த கணவனை போலீசார் கைது செய்தனர். நசீர் உசேன் என்பவரது மனைவி முகமது அஸ்மா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் பிரசவ வலி ஏற்பட்டு வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததில் ஆண் குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயிலில் தெப்பக்குளத்தை சீரமைக்கும் பணி 3 ஆண்டுகளை கடந்தும் நிறைவு பெறாததால் பொதுமக்களும் பக்தர்களும் அதிருப்தி அடைந்துள்ளனர். தெப்பக்குளத்தை சீரமைக்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2023 ஆகஸ்ட் 14ஆம் தேதி பணிகள் தொடங்கப்பட்டன. தமிழ்நாட்டில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு தடுப்பூசி போட பெற்றோர்களின் அனுமதி கட்டாயம் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகள் தொடர்பாக வெளியாகும் பல்வேறு விவாதங்கள் பெற்றோர்களை கவலையடைய செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை எந்த கொம்பனாலும் தொட முடியாது என பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பதிலளித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன், யாருக்கு கொம்பு இருக்கு யாருக்கு இல்லை என்பது தேர்தலுக்கு பிறகு தெரிய வரும் என்றார். உடன்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் EPS முதலமைச்சராவது உறுதி என்றார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். திமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்வு, மளிகைப் பொருட்கள் விலை உயர்வு உள்ளிட்டவைகளை பட்டியலிட்டு அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று மக்களிடம் வழங்கி காமராஜ் பிரச்சாரம் செய்தார். விருதுநகர் மாவட்டம் உழுதிமடை நீர்நிலைகளில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்காக அறிவிக்கப்பட்ட டெண்டரை ரத்து செய்ய கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. நீதிமன்ற தடை உத்தரவு அமலில் இருக்கும்போது சீமை கருவேல மரங்களை அகற்ற டெண்டர் அறிவித்ததற்கு எதிராக பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் குப்பை கழிவுகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து மின்மயானத்தை இழுத்து பூட்டி நகராட்சி குப்பை வாகனத்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்மயானத்தில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள் எரிக்கப்படுவதால் தொற்று நோய் மற்றும் மூச்சு திணறல் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தடப்பெரும்பாக்கம் பகுதியில் ஓடை கால்வாயில் தனியார் நிலத்திற்கு சிறு பாலம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்புகளால் ஓடை கால்வாய் சுருங்கி வருவதால் அரசு அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நிரந்தர பணியாளராக உள்ள கிராம உதவியாளர்களை D பிரிவு ஊதியம் பெறும் ஊழியர்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தென்காசியில் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமையல் செய்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கருகும் நிலையில் உள்ள தாளடி நெற்பயிர்களை காப்பாற்ற கல்லணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் 2வது முறையாக விதைப்பு செய்து பயிர்களை காப்பாற்றியதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் கழிப்பறை சுகாதாரமாக இல்லாமல் இருப்பதாக மாணவர்கள் புகார் தெரிவித்தனர். மாணவர்களின் விடுதி மற்றும் உணவுக்கூடம் சுகாதாரமாக இல்லாமலும் அங்கு கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் நாய், பன்றி, விஷ ஜந்துக்கள் உலாவுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த ஆழியார் சின்னார்பதி அருகே சாலையில் ஒய்யாரமாக உலா வந்த ஒற்றை யானையால் பரபரப்பு நிலவியது. யானையை கண்டதும் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திய பொதுமக்கள் யானை வனப்பகுதிக்குள் சென்றதை அடுத்து புறப்பட்டு சென்றனர்.
கடலூர் மாவட்டம் நெய்வேலி தனியார் அனல் மின் நிலையத்தில் பாய்லரில் இருந்து எரிசாம்பல் விழுந்து தொழிலாளி உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் பந்தல் அமைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊத்தங்கல் கிராமத்தைச் சேர்ந்த மணிவாசகம் என்பவர் மீது எரிசாம்பல் விழுந்து வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். தாளடி நெற்பயிர்க்காக மேட்டூர் அணையிலிருந்து இம்மாதம் இறுதி வரை நீர் திறக்க வலியுறுத்தி நாகை மாவட்டம் சிந்தாமணி கிராமத்தில் வயலில் இறங்கி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிந்தாமணி, மகிழி, காரப்பிடாகை, கீழப்பிடாகை, விழுந்தமாவடி உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கரில் தாளடி பயிர்கள் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் போதுமான நீர் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மாதம் 2 முறை EMI தொகை பிடித்தம் செய்யப்பட்டதாகவும் இன்னும் ஓரிரு நாளில் பிடித்தம் செய்த பணம் அதே வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என ஸ்ரீராம் பைனான்ஸ் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1200க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களிடம் ஸ்ரீராம் பைனான்ஸ் நிறுவனம் பிப்ரவரி மாதத்திற்கான EMI தொகையை 2 முறை பிடித்தம் செய்தது. சென்னை எண்ணூரில் மது அருந்திவிட்டு காரை ஓட்டியதாக இளைஞருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்த நிலையில் தான் குடிக்கவே இல்லை, வேண்டுமானால் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்யுங்கள் என அந்த இளைஞர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காரில் வந்த இருவர் மது அருந்தியிருந்த நிலையில் காரை ஓட்டிய ஸ்ரீகாந்த் என்பவர் மது அருந்தவில்லை என கூறப்படுகிறது. கொடைக்கானலில் குருசாமி பள்ளம் பகுதியில் கூட்டமாக உலா வரும் காட்டெருமைகளை கட்டுப்படுத்த வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் காட்டெருமைகளால் வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சம் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தருமபுரி புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நிலையில் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள வணிகர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லுகின்ற பேருந்துகளை பழைய பேருந்து நிலையத்திற்கே கொண்டு வர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் ஜீரகள்ளி வனச்சரகத்துக்குட்பட்ட அருள்வாடி கிராமத்தில் குட்டி யானை மர்மமான முறையில் உயிரிழந்தது. யானையின் உடலை கண்ட அப்பகுதி விவசாயிகள் அதிர்ச்சியடைந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையின் உடலை கைப்பற்றி இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் பெரிய குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஊற்று போல் பீரிட்டு தண்ணீர் சாலையில் ஆறாக ஓடியது. அண்ணா பேருந்து நிலையம் அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லும் பிரதான சாலையில் நடைபெற்று வரும் விரிவாக்க பணியின் போது குழாயின் மேல் அழுத்தம் ஏற்பட்டதால் உடைந்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டையில் உள்ள சமூக நீதி கல்லூரி விடுதியில் கூட்டு பொரியல் குழம்பு இல்லாமல் மாணவிகளுக்கு உணவு வழங்கியதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் MLA முத்துராஜா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த விவகாரம் தொடர்பாக விடுதி காப்பாளர் சுபைதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரை கோசமங்கை அருகே பாம்பு கடித்து பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரின் மனைவி கிருஷ்ணவேணி வயலில் வேலை செய்ய சென்றபோது பாம்பு கடித்ததும் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் வழியிலேயே உயிரிழந்தார். மதுரை சோழவந்தான் அருகே தேனூர் கிராமத்தில் அழகர் கோவிலுக்கு நெல் கோட்டை கட்டும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. தை மாதத்தில் முதலில் அறுவடையான நெல்லை கதிரடித்து திரித்த வைக்கோல் கயிற்றில் நெல் கோட்டை கட்டி வழிபாடு செய்தனர். சிறப்பு தீபாராதனை செய்து அதன் பின் விவசாயிகள் நெல்லை தலையில் சுமந்து அழகர் கோவிலுக்கு எடுத்துச் சென்று ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் சின்ன கோட்டக்குப்பத்தில் நாட்டு வெடிகுண்டு மற்றும் பட்டாக்கத்தியுடன் சுற்றிய ரவுடி கைது செய்யப்பட்டார். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை கண்டதும் தப்பி ஓடியவனை போலீசார் துரத்தி பிடித்து விசாரணை செய்ததில் அவன் கோட்டக்குப்பம் ஐயனார் கோவில்மேடு பகுதியைச் சேர்ந்த அஹ்மத் அசேன் என்பதும் தெரிய வந்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 13 பேரிடம் பணம் பெற்று மோசடி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த திருமலை சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 4 லட்சம் 5 லட்சம் என மொத்தம் 49 லட்சம் பணம் பெற்று ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர்.
சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னரை இறக்கிய ட்ரெய்லர் லாரியின் முன்புறம் உள்ள கேபின் உடைந்து ஓட்டுநருடன் கடலில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் முத்துமாரியப்பன் துறைமுகத்தில் கண்டெய்னர் லோடு இறக்கிவிட்டு வெளியே வரும்போது அனுமதிக்கப்படாத பகுதியில் சென்றதாக கூறப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அடர்ந்த புகையுடன் தீப்பற்றி எரிந்ததால் 4 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா விரைவு சாலையில் அதிவேகமாக சென்ற கண்டெய்னர் லாரி பேருந்து மீது மோதியதில் பயணிகள் 6 பேர் அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சனிக்கிழமை அதிகாலையில் நடந்த இந்த விபத்தில் பயணிகள் பேருந்திலிருந்து இறங்கி கொண்டிருந்த போது அவ்வழியே அதிவேகமாக வந்த கண்டெய்னர் லாரி அவர்கள் மீது மோதியது. இஸ்லாமாபாத்தில் ஷியா பிரிவினரின் மசூதி மீது நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா நகரில் ஷியா பிரிவு மக்கள் திரண்டு நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேகாலயாவில் சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27 அதிகரித்துள்ளது. கிழக்கு ஜெயிண்டியா மலை மாவட்டத்தில் உள்ள தஷ்காய் பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் கடந்த 5ஆம் தேதி திடீர் வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் இன்னும் பலர் மாயமாகி இருப்பதால் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் வெங்காய பாரம் ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனத்தில் பெட்டி பெட்டியாக கடத்தப்பட்ட வெடிப்பொருட்களை அம்மாநில போலீசார் பறிமுதல் செய்தனர். செம்மட்டி பகுதியில் செங்கல் சோலை அருகே நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சோதனையை மேற்கொண்டனர். சபரிமலை தங்க கொள்ளை வழக்கு தொடர்பாக திருவனந்தபுரத்தில் உள்ள குற்றப்பிரிவு அலுவலகத்தில் காங்கிரஸ் எம்பியிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது. முக்கிய குற்றவாளி என கருதப்படும் உன்னி கிருஷ்ணன் போற்றியை UDF அமைப்பாளரும் காங்கிரஸ் எம்பியுமான அடூர் பிரகாஷ் சந்தித்து பரிசு பொருட்கள் வழங்கியது தொடர்பாக ஆதாரங்கள் கிடைத்ததை தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உட்பட முழு ஜம்மு காஷ்மீரையும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக காட்டும் இந்திய வரைபடத்தை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் இறையாண்மையை அங்கீகரிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட அந்த வரைபடத்தில் சீனா தனது பிரதேசம் என்று உரிமை கோரும் அக்சாய்ஸின் பகுதியும் சேர்க்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் அருகே மசூதியில் நடந்த தற்கொலை படை தாக்குதலில் பலியான 31 பேருக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் மசூதி முன்பாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட நிலையில் மக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது. ரஷ்யா நடத்தும் தொடர் தாக்குதல் காரணமாக யுக்ரைன் மெட்ரோ நிலையங்களில் கூடாரங்கள் அமைத்து கீவ் மக்கள் வசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் பொதுமக்கள் தஞ்சமடைந்து வருகின்றனர். ஜெர்மனியின் தொழில்துறை உற்பத்தி தொடர்ந்து 4வது ஆண்டாக சரிவை சந்தித்துள்ளது. ஐரோப்பாவின் மிக பெரும் பொருளாதாரமான ஜெர்மனியின் தொழில்துறையில் அதிக தொழிலாளர் எரிசக்தி செலவுகள் மற்றும் பலவீனமான வெளிநாட்டு தேவை உள்ளிட்ட காரணங்களால் உற்பத்தி குறைந்து வருகிறது. கொலம்பியாவின் கோஜோபா மாகாணத்தில் பெய்த பெருமழையால் ஏராளமானோர் தங்களது வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். சினு மற்றும் சான் ஜார்ஜ் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் நாசமானதால் விவசாயிகள் பரிதவித்தனர். ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா தொடங்கியிருக்கும் நிலையில் அதனை சிறப்பிக்கும் விதமாக கூகுள் முகப்பு பக்கத்தில் அந்நிறுவனம் சிறப்பு டூடில் வெளியிட்டுள்ளது. கிரிக்கெட் மட்டை, பந்து, நட்சத்திரம், ட்ரம்ஸ் என உலகக்கோப்பை கொண்டாட்டத்தை குறிப்பிடும் விதமாக இந்த டூடில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய நெதர்லாந்து அணி 147 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்த நிலையில் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் 7 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரில் ஸ்காட்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 182 ரன்கள் குவித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய ஸ்காட்லாந்து அணி 147 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது.
19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் கேப்டன் ஆயுஷ் மாத்ரே கோப்பையை கட்டிப்பிடித்தபடி தூங்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது. இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை 100 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இந்திய அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. ஆப்கானிஸ்தானில் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடைபெறுவது தனக்கும் தனது அணிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வீரருக்கும் உலக கோப்பையை விட பெரிய விஷயம் என அந்த அணியின் கேப்டன் ரஷீத் கான் தெரிவித்துள்ளார். சொந்த நாட்டில் சர்வதேச கிரிக்கெட் விளையாடுவதென்பது ஒரு கனவை விடவும் மேலானது என்றும் அவர் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் தப்பக்குட்டை பெரிய மாரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தீர்த்தக்குடம் எடுத்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த கோயிலில் நாளை கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தை மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் சொர்ணாம்பிகை தாயாருக்கு 18,000 வளையல் சாத்துப்படி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமிகளுக்கு பால், இளநீர், பஞ்சாமிர்தம் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்த பின் பட்டாடை மற்றும் தங்க கவசம் சாத்தப்பட்ட பின் நடைபெற்ற வளையல் சாத்துப்படியை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் பிரண்டைக்குளம் கிராமத்தில் உள்ள செந்தில் ஆண்டவர் கோயிலில் நடைபெறும் உற்சவ பெருவிழாவை ஒட்டி காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால் குடத்தை எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் வண்ண மலர் மாலைகளை சாற்றி அலங்காரத்துடன் பூஜை செய்யப்பட்டது.